செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இன்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு விடயம் தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கு தேவையாக இருக்கிறது, அத்தியாவசியமாக இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் தென்னிலங்கையை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் என்பது மிக மிக அத்தியாவசியம் ஒன்றாக இருக்கின்றது, அல்லது மிக அவசியமானது ஒன்றாக இருக்கின்றது. அண்மையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பழைப்பகுதி என கூறப்பட்டது. அதற்கு அப்பால் பார்த்தீர்கள் என்றால் கிளிநொச்சி பகுதி என்று ஒரு முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பல உலாவிக் கொண்டிருந்தன. அந்த தகவல்கள் உலாவுகின்ற பின்னணியை பார்த்தீர்கள் என்றால் அதன் கதை சொல்லிகள் யார் அல்லது அந்த கருத்துருவாக்கிகள் யார் என்று பார்த்தால், இப்போது தென்னிலங்கையிலே பல புதிய நிறுவனங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒரு நிறுவனமாக பார்க்கப்படக்கூடியதுதான் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் நிறைவேற்று பணிப்பாளர் சங்கீத் ஜெகசேகர என்பவர். சர்வதேச மனித உரிமைகள், இலங்கையில் ஒரு மனித உரிமை ஆணைக்குழு இருக்கிறது, ஆனால் சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழு. இப்போது தென்னிலங்கையை பொறுத்தவரையில் இனவாதிகளின் அத்தியாவசிய தேவையாக இருப்பது உடனடியாக வடக்கு கிழக்கில் ஏதாவது ஒரு கலவரத்தை உண்டு பண்ண வேண்டும். அதனோடு பரீட்சாத்தமாக கல்முனை விவகாரம் கையாளப்பட்டது. அதன் பின்னரும் அல்லது அதற்குள்ளும் பல அரசியல் சூழ்ச்சிகள் இருக்கின்றன. அந்த சுற்றி நிறுவம் பின்பற்றாமல் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து சென்றது குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதிலும் அந்த இனவாதிகள் அல்லது அது தொடர்பான கருத்துருவாக்கத்தை பிழையாக அரசு சுற்றி நிறுவத்துக்கு முரணாக எடுத்து செல்ல முற்பட்டவர்கள் படுதோல்வி அடைந்திருக்கிறார்கள். அதே சமகாலத்தில் வடக்கில் ஒரு சம்பவம் இடம்பெற்றது. கிளிநொச்சி பழைப்பகுதியிலே விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் அல்லது விடுதலை புலிகளின் 6 மாடி கட்டிடங்கள் எல்லாம் இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்து பரவலாக பேசப்பட்டது. ஆனாலும் கூட அந்த கருத்து பேசப்பட்ட போது பலரும் ஒரு வியப்பாக பார்த்தார்கள். ஒருவேளை விடுதலை புலிகளின் கட்டுப்பாட்டில் இருந்த பிரதேசங்களில் அவ்வாறான விடயங்கள் அல்லது அவ்வாறான கட்டிடங்கள் இருக்கின்றதோ தெரியாது என்று கூறப்பட்டது. அதற்கு அப்பால் அங்கு கூறப்பட்ட விடயங்களை பார்த்தீர்கள் என்றால் அது அவர்களுடைய பார்வையிலே அந்த குறித்த நபர் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர் குறித்த கருத்து என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் முகாமாக மாற்றப் போகிறார்களா அல்லது அங்கு வெடிகுண்டுகள் தயாரிக்கப் போகிறார்களா என அங்கிருக்கும் சிங்கள அதிகாரிகள் தங்களிடம் தெரிவிப்பதாக சர்வதேச மனித உரிமைகள் ஆணைக்குழுவினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அல்லது பணிப்பாளராக இருக்கக்கூடிய சங்கீத் ஜெயசேகர குறிப்பிடுகிறார். அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் அல்லது பொறுப்பாளர்கள், அந்த அரச வனலாக அதிகாரிகள், அதற்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசார் அல்லது சட்டம் ஒழுங்கு தொடர்பில் நடவடிக்கை இருக்கணும், இவருக்கு அப்படி கூறினார்கள் என்கின்ற தகவலும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது அவர் கூறுகின்றார், காடழிப்பு தொடர்பிலும் ஒரு கருத்தை கூறுகிறார். அதற்கு அப்பால் பழைப்பகுதியிலே 49 ஏக்கர் அரசாங்க காடுகள் அழிக்கப்பட்டு அங்கு விடுதலை புலிகளின் அலுவலகங்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. வனலாக அதிகாரிகள் 7 வழக்குகளை தாக்கல் செய்திருக்கிறார்கள். நாங்கள் இது தொடர்பில் ஜனாதிபதி பாதுகாப்பு செயலாளர் ரவி செனவிரட்ன போன்றோருக்கு நாங்கள் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். அது மட்டுமல்லாது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் ஆகியோருக்கும் இது தொடர்பாக தெளிவூட்டல் கடிதங்களை வழங்கி இருக்கிறோம். அதற்கான ஆதாரங்கள் புகைப்படங்களும் எம்மிடம் இருக்கின்றன. அவர்கள் எடுத்த ஆதாரங்களும் புகைப்படங்களையும் பார்த்தால் இவர்களுடைய மன ஓட்டம் அல்லது மனதினுடைய நிலைப்பாடு என்ன என்பது புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த பகுதியில் சிங்களவர்கள் இல்லை, மிகவும் குறைந்த எண்ணிக்கையினால் சிங்கள அதிகாரிகள் மட்டுமே நம்மளிடம் இதை கூறுகிறார்கள். சிங்களவர்கள் இல்லை, சிங்கள அதிகாரிகள், வனலாக அதிகாரிகளாக பல சிங்களவர்கள் வேலை செய்கிறார்கள். அவர்களிடம் கேட்டால் அவர்கள் அப்படி கூறவில்லை என்கிறார். ஏதோ ஒரு வகையில் ஒருவர் அல்லது இருவர் இந்த விடயங்களை தெரிவுபடுத்தி கூறியிருப்பதற்கு வாய்ப்பு இருக்கலாம் என்றுதான் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு கூறுகிறது. ஆனாலும் கூட இவர் யார், இந்த நபர் சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினுடைய முகவர் யார் என்று தேடி சென்றால் அது பெரும் ஒரு வியப்பாக அல்ல, ஒரு சிரிப்பாக இருக்கின்றது அந்த செய்தி. புதிதாக கட்டப்பட்டு வரும் இந்த கட்டிடத்தின் பணிகள் இன்றும் முடியவில்லை, அன்றைக்கு வரைக்கும் முடியவில்லை. அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது மத்திய அரசின் எந்த விதமான அனுமதியும் இன்றித்தான் அந்த கட்டிடங்கள் கட்டப்பட்டதாக கூறுகிறார். இது அவருக்கு அப்பாற்பட்ட விஷயம். இது தொடர்பாக அது அங்கு இருக்கக்கூடிய உள்ளூராட்சி மன்றங்கள் அல்லது அரசு திணைக்களங்கள் பார்க்க வேண்டிய வேலை. இதன் பின்னணியில் இருப்பது யார்? அங்கு கூறும் தகவல் படி அரசாங்கத்தின் உயர்மட்டத்தில் உள்ளவர்கள் ஒரு வெளிநாட்டு திட்டமாக இதற்கு உதவி செய்வதாக கூறப்படுகிறது. அதாவது அரசு அதிகாரிகள் என்பதை விட அரசாங்கத்தில் இருப்பவர்கள் என்றால் என்பிபியை சிக்க வைப்பதற்கான ஒரு முயற்சி. இவர்கள் அந்த ஒவ்வொரு உருவத்திலும், ஏனென்றால் தென்னிலங்கையில் வழக்குகளினுடைய தன்மை என்பது
மிக தீவிரமடைந்து கொண்டிருக்கிறது. யார் அடுத்தடுத்தாக கைது செய்ய போகிறார்கள் என்கின்ற அச்சம் பரவி கொண்டிருக்கிறது. தற்போது 7 வழக்குகள் குறித்த காணி தொடர்பாக இடைக்கால தடை உத்தரவு ஒன்றும் அந்த வளவினுடைய உரிமையாளரால் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் 100 தொடக்கம் 180 பேர் அங்கு பணியில் வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இது அவர் கூறுகிறார். 100 தொடக்கம் 180 வரையானவர்கள் குண்டு தயாரிக்கும் பணியில் ஈடுபடுவதாக அவர் ஒரு திரிவுபட்ட கருத்தை கூறுகிறார். இவ்வாறானது ஒரு சூழ்நிலையில் அரசாங்கத்தின் உயர்மட்டத்திடம் நாம் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கின்றோம். இந்த RFO மற்றும் வனலாக அலுவலகத்தில் பணிபுரியும் அவரது மனைவி ஆகிய இருவரையும் குருநாகலுக்கு இடமாற்றம் செய்து தருமாறு கேட்டிருக்கிறோம். முதற்கட்டமாக அவர்களுக்கு உயிர் பாதுகாப்பு வழங்க வேண்டும். மேலும் போலீஸ் நிலையத்தில் உள்ள எந்த ஒரு அதிகாரியும் இது குறித்து கண்டுகொள்வதில்லை என்று கூறப்படுகிறது. இப்போது விளங்கிவிட்டதா? புலி புரளியை காட்டி கணவன் மனைவிக்கு இடமாற்றம் கோருகிறார்கள். அங்கு வனலாக அதிகாரியாக ஒரு பெண் இருப்பதாக கூறப்படுகிறது. அது முழுமையாக உறுதிப்படுத்துவதற்கு பல முயற்சிகள் எடுக்கப்பட்டும் அவை கிடைக்கவில்லை. ஆனால் ஒரு பெண் இருப்பதாக கூறப்படுகிறது. வனத்துறையின் ஏனைய அதிகாரிகளும் கூட இந்த பிரச்சனைக்கு பயப்படுகிறார்கள். சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பிடம்தான் சென்று முறையிட வேண்டிய நிலையில் இன்று சட்டம் ஒழுங்கு இருக்கிறதா என்கின்ற கேள்வி பரவலாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது விடுதலை புலிகள் என்கின்ற ஒரு பெயரை வைத்துக் கொண்டு இந்த தமிழ் மக்களையும் அந்த போராட்டத்தையும் கொச்சைப்படுத்துகின்ற வேலையில் யார் ஈடுபட்டிருக்கின்றார்கள் என்றால் மஹிந்த தரப்பினுடைய ஒரு அணிதான் இதனுடைய பகுதியான வேலைகளை செய்து கொண்டு வருகிறார்கள். அவருடைய காணொலியை நீங்கள் இப்போது பார்க்கக்கூடியதாக இருக்கு. මේ වෙනකොට පළයි කියන ප්‍රදේශයේ පළයි RFO රේන්ජ් ෆොරස්ට් ඔෆිසර් නඩු 7ක් දාලා තිනවා. රජයේ කැලෑ අක්කර 49ක් විතර අපිට දැනගන්න තියෙන පරිදි ඊට අඩු ප්‍රමාණයකට නඩු දාලා ඇති. සමහර මායින් හොයාගන්න බැරුව නඩු 7ක් දාලා තියෙනවා. මේ මහා කැලේ සුද්ධ කළා. දැන් තට්ටු තුනක ගොඩනැගිල්ලක් හදලා මගේ ළඟ දැනට ඒකේ ඡායාරූප තියෙනවා. එතකොට ඒ අක්කර බර ගානක් සුද්ධ කළා කැලේ කොන්ක්‍රීට් තට්ටු තුනක් හදලා මොකද්ද මේ කරන්නේ? මිනිස්සු 100ක් 150ක් වැඩට එනවා කියලා එනවලු. මේක LTT කඳවුරක් කරන්න යනවද? මේකේ බෝම්බ නිෂ්පාදනය කරන්න යනවද? එහෙම තමයි මේ සිංහලේ. ඒ පැත්තේ සිංහලයෝ නැහැ. බොහොම දුර්ලභ. ඒ කියන්නේ බොහොම සුළු ප්‍රමාණයක් ඉන්න සිංහලයෝ සහ මේ නිලධාරි අපිට කියන්නේ මේකේ LTT පුහුණු කඳවුරක් සහ බෝම්බ හැදීමේ කම්මලක් තමයි මෙතන කරන්න යන්නේ කියලා. அந்த காணொலியை இப்போது பார்த்திருப்பீர்கள். பழையில் புலிகள் என்று புரளியை கிளப்பியவர் யார் என்று தேடி பார்த்தால் அது தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான செய்தி கிடைக்கின்றது. பழை, குறிப்பாக சொல்ல போனால் அது பழை என்று கூறுகிறார்கள். அதிலும் கூட ஒரு பிழை இருக்கின்றது. பழையிலும் கூட ஒரு பிழை இருக்கின்றது. இந்த குறித்த பகுதி முக்கொம்பான் பகுதி என்பது பூநகரி கிளிநொச்சி பிரதேச சபை எல்லைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தின் முக்கொம்பான் இந்த இவர்கள் அடையாளப்படுத்துகின்ற இடம் இருக்கின்றது. அங்கு ஒரு தனிநபர் விவசாயத்தில் ஈடுபட்டு விடுவதாகவும் அல்லது அங்கு இருக்கக்கூடிய விவசாய செய்கையில் ஈடுபட்டு விடுவதாகவும் அதில் 100 தொடக்கம் 180 வரையான பணியாளர் வேலை செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாது குறிப்பாக அவர் அனுமதியோடு அரச அனுமதியோடு புறப்பட்டாலும் அதில் சந்தேகத்தின் அடிப்படையில் தான் வனலாக அதிகாரிகள் சில நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது அவர் நீதிமன்றத்தின் உதவியை நாடி நீதிமன்றம் இப்போது வெளியாட்கள் யாரும் அந்த வளவுக்குள் செல்வதற்கு இடைக்கால தடை உத்தரவு விதிப்பதாக கூறப்படுகிறது. ஆனாலும் கூட இந்த பகுதி தான் இப்போது இந்த சவாலுக்குரிய பகுதியாக மாறி இருக்கின்றது. இந்த புரளியை கிளப்பியவர் அல்லது இந்த வதந்தியை தென்னிலங்கையிலே பற்ற வைத்தவர் யார் என்று தேடி பார்த்தால் ஒரு காலத்தில் சிரந்தி ராஜபக்சவின் தனிப்பட்ட மருத்துவராக பணியாற்றியவர் என்கின்ற தகவலும் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் உறுதிப்படுத்துகின்றார். இந்த நபர் முதலொரு காலத்திலே முன்னொரு குறிப்பிட்ட காலங்களில் சிரந்தி ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாரியாரின் தனிப்பட்ட வைத்தியராகவும் பணியாற்றி இருக்கிறார். இப்போது விளங்குகிறதா இந்த கருத்துருவாக்கம் எங்கிருந்து வருகிறது என்று இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த சூழ்நிலை தொடர்பில் போலீஸ் தரப்பினுடைய தகவலை பார்க்கின்ற போது அவர்களும் அந்த முக்கொம்பான் என்கின்ற அடையாளப்படுத்தலை தவிர்த்து பழை என்றுதான் தொடர்ச்சியாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கிளிநொச்சி பழை பகுதியில் புலிகளின் பயிற்சி முகாம் வெடிகுண்டு தயாரிக்கும் ஆலயம் இயங்கி வருவதாக சமூக வலைத்தளங்களில் பரவி வரும் கூற்று பொய்யானது. சர்வதேச மனித உரிமைகள் அமைப்பினுடைய பணிப்பாளர் என்று கூறிய வெளியிட்ட தகவல் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. பழைப்பகுதியில் வனப்பகுதியை அழித்து 3 மாடி கட்டடம் ஒன்று கட்டப்பட்டு அது விடுதலை புலிகளின் பயிற்சி முகாமாக வெடிகுண்டு தயாரிக்கும் இடமாகவும் சமூக ஊடகங்களில் காணொலியை பரப்பியிருந்தார். காணொலியில் காட்டப்பட்ட இடம் கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் கீழ் இயங்கி வரும்
அக்கராயன்குளம் போலீஸ் பிரிவுக்குள் உள்ள கண்ணகிபுரம் மேற்கு முக்கொம்பான் பகுதி நாம் குறிப்பிட்டது போன்றுதான் போலீசாருடைய தகவலும் இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரும் விசாரணைகளை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். விசாரணையின் முடிவுகளின்படி அந்த இடத்தில் வெடிபொருட்கள், சட்டவிரோத பொருட்கள் அல்லது குண்டுகள் தயாரிப்பதற்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அல்லது எந்த ஒரு தடயமும் இல்லை. அங்கு விவசாயம் செய்யக்கூடிய பொருட்களும் விவசாயத்துக்கு பயன்படுகின்ற பொருட்கள் தான் அங்கு அதிகமாக இருக்கின்றன. புலிகள் அல்லது வேறு எவரேனும் பயங்கரவாத அல்லது தீவிரவாத அமைப்பை ஊக்குவிக்கும் செயற்பாடுகளுக்கோ அல்லது இடம் கொடுப்பதற்கோ பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கோ போர் பயிற்சி மையமாக இயங்கவோ அந்த இடம் எந்த ஒரு சூழ்நிலையும் இல்லை என்று கூறப்படுவதுடன், இருப்பினும் அந்த இடத்தில் சட்டவிரோதமாக காடுகளை அழிப்பது மற்றும் சொத்துக்களை சட்டவிரோதமாக கையகப்படுத்துவது தொடர்பான தகவல்களை இந்த விசாரணை வெளிப்படுத்தி இருப்பதாகவும், இந்த விவரங்கள் குறித்து மேலதிக விசாரணைகள் தற்போது இடம்பெற்று வருவதாகவும், இதற்கிடையில் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து தென்னிலங்கையில் ஒரு பெரும் காட்டுத்தீயை பரப்ப முற்பட்ட நபர் ஆகஸ்ட் 18 பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 46 வயது மதிக்கத்தக்க நபர் அந்த குறித்த அமைப்பினுடைய பணிப்பாளர். சரிபார்ப்பதற்காக தகவலை ஒரு காணொலி மற்றும் ஊடக சந்திப்பின் மூலம் பரப்பியதாக கூறப்படுவதாக போலீசார் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கிளிநொச்சி சிரேஷ்ட போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக அவர்களும் நீதிமன்றத்துக்கு தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்திருக்கின்றார்கள். இப்போது பாருங்கள், இந்த சூழ்நிலை எப்படி என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். இந்த சூழ்நிலை ஏற்படுத்தியது எப்படி என்றும் உங்களுக்கு புரிந்திருக்கும். பளை வனப்பகுதியை எப்படி இவர்கள் திட்டமிடுகிறார்கள்? அதாவது கிளிநொச்சி பகுதியில் இப்போது இலங்கையில் என்ன தேவையாக இருப்பது? ஆட்சி மாற்றம் அல்லது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய அமைதியின்மையை சீர்குலைக்க வேண்டும். கல்முனை பகுதியில் ஒரு தோல்வி, இரண்டாவது பளை பகுதியிலும் தோல்வி, மூன்றாவது செய்யக்கூடியதை மிகவும் கச்சிதமாக செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. ஆனால் அதனை முழுமையாக எப்படி செய்வார்கள் என்றுதான் உறுதிப்படுத்த முடியாமல் இருக்கின்றது. சமூக ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் தகவல்கள் முற்றிலும் பொய்யானவை. விடுதலை புலிகளின் மீளுருவாக்கம் என்பது முற்றிலும் பொய் என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதார அமைச்சருமாக இருக்கக்கூடிய நலிந்த ஜேதிஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார். இது தொடர்பில் அவர் சமூக வலைத்தளங்களில் காணொலி மற்றும் செய்திகளை சந்திப்பை நடத்தி உறுதிப்படுத்தியதாக பொய்த் தகவலை வெளியிட்ட நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். சமூக வலைத்தளம் வாயிலாக காணொலிகளை அல்லது பொறுப்பற்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது. சந்தேக நபர் கொழும்பு முதன்மை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு இப்போது போலீஸ் கட்டளை சட்டத்தின் கீழ் அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த இனவாத கருத்துக்கள் அது போன்றுதான் இப்போது சமூக வலைத்தளங்களிலும் கூடுதலாக இனவாத கருத்துக்கள், கல்முனை பகுதியை மையமாக வைத்தும் இனவாத கருத்துக்கள், அதில் அதிகளவான இனவாத கருத்துக்கள் அங்கு இருக்கக்கூடிய பணியாளர்களை இலக்கு வைத்து அதனையும் கடந்து மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சுமூகமான சூழ்நிலை இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எது இடம்பெறும், எப்படி இடம்பெறும், எதனால் இடம்பெறும் என்று செய்யக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அவர்களுடைய பல முயற்சிகள் தோல்வி. அண்மை காலங்களில் பார்த்தீர்கள் என்றால் இனவாதம் மேலோங்கி இருக்கின்றது. இனவாதத்தினுடைய கருத்துக்கள் அதிக அளவிலே பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேற்றைய தினம் ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்ற ஒரு கூட்டத்தில் ஒரு அறிவிப்பு வெளியாகிறது. மக்களின் காணிகளை பாதுகாப்பு தரப்பினர் கையகப்படுத்தி இருந்தால் அவற்றை விடுவது என்கின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்தீர்கள் என்றால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்னால் ஒரு போராட்டம் இடம்பெறுகிறது. இந்த போராட்டத்தினுடைய தன்மை ஒட்டுமொத்தமாக மாறுபட்டதாக இருக்கின்றது. அந்த போராட்டக்காரர் கூறுகின்ற கருத்தை நீங்கள் இப்போது பார்க்கலாம். ஜனாதிபதி வடக்கில் உள்ள காணிகளை தேசிய பாதுகாப்பு நோக்கத்துக்காக பயன்படுத்துகிற காணிகளாக கருதுகிறார். வடக்கில் உள்ள இந்த காணிகள் என்பது எமது பாதுகாப்பு படையினர் தங்களுடைய முப்படைகளை அமைக்க பயன்படுத்தி வரும் காணிகள் ஆகும். எனவே அந்த காணிகளில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையினர்களின் முகாம்களை அகற்ற வேண்டாம் என்று கோரி நாம் ஒரு மனு கொடுப்பதற்காக வந்துள்ளோம். வடக்கில் உள்ள காணிகளில் இருந்து பாதுகாப்பு படையினர் முகாம்களை அகற்றினால் அது எதிர்காலத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறிவிடும். உண்மையில் இவருடைய கருத்து ஒரு புறம் சிரிப்பாகவும் இன்னொரு புறம் வேடிக்கையாகவும் இருக்கிறது. என்று சொன்னால் இப்போது இராணுவ முகாம்கள் வடக்கு கிழக்கில் தேவையில்லை. என்றால் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு ஒரு பண்பாட்டோடு ஒரு ஒற்றை தலைமையின் கீழ் மிக கண்ணியத்தோடு வளர்ந்தவர்கள். 2009 வரைக்கும் அவர்களை வழிநடத்திய தலைவன் அவர்கள் எப்படி வாழ வேண்டும், அவர்கள் எப்படி தற்சார்பு பொருளாதாரத்தில் தங்களை தாங்களே தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதில் எல்லாம் மிக கண்ணியத்தோடு நெஞ்சுரத்தோடு வழிநடத்திய தலைவர். நீங்கள் குறிப்பாக பாருங்கள், யாழ் மாவட்டத்திலிருந்து கிளிநொச்சி இடப்பெயர்வு நடைபெற்ற போது அந்த இடப்பெயர்வு காலப்பகுதியை பார்வையிட சென்ற எரிக் சோல்கைம் அவர்கள் சமாதான காலப்பகுதியில் மீண்டும் செல்லுகின்ற போது, நீங்கள் இடம்பெயர்ந்து வந்தவர்களா இவ்வளவு விரைவாக உங்களுடைய அபிவிருத்தி அல்லது வளர்ச்சி பாதை இருக்கிறது என்று 2009 முள்ளிவாய்க்கால் இடம்பெற்றது.
என்று முள்ளிவாய்க்கால் இடம்பெற்ற போது அந்த மக்கள் ஒரு துணி அல்லது அவர்களிடம் ஒரு ஒரு பிடி மண் கூட இல்லாமல் ஒட்டுமொத்த அவர்களுடைய வாழ்விடங்களும் அளிக்கப்பட்டது என்று அதே மக்கள் மீண்டும் எழுந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு யாரும் கலாச்சாரம் சொல்லிக் கொடுக்க தேவையில்லை, அவர்களுக்கு யாரும் நெஞ்சுரத்தை பற்றி கூற தேவையில்லை. ஏனென்றால் அத்தனையும் கூறி வளர்த்த ஒற்றை தலைமை தமிழ தேசிய தலைவர் அவர்கள் மிக அழகாக அவர்களை வளர்த்திருக்கிறார். எனவே அந்த தலைமை காட்டிய பாதையில் அவர்கள் நடக்கிறார்கள். இந்த அன்பருக்கு இது தேவையற்ற ஒரு கருத்தாகத்தான் இருக்கிறது. நாம் காண்பது என்னவென்றால் பல்வேறு விடயங்களில் படிப்படியாக உருவாக்கப்பட்டு வருகின்றது. அதற்கு எதிராக நமது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் சென்று கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். SLP இவர் யார் என்று சொன்னால் இந்த கருத்து கூறுவர் அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்த சரத் வீரசேகரனுடைய ஒரு உதவியாளராக இருந்தவர். இவர் திருவோணமலை புத்தர் சிலை விவகாரத்திலும் உடனடியாக அந்த இடத்துக்கு சென்று போராட்டங்களில் ஈடுபட்டவர். இவ்வாறான விடயங்கள் இடம்பெறும் போது மறுபுறம் சில தீவிரவாத குழுக்கள் சென்று தங்களுடைய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதை நாம் அவதானிக்கிறோம். எனவே தீவிரவாத நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் எனவும் சம்பந்தப்பட்ட குழுக்களுக்கு எதிராக நடவடிக்கை அவர்களுடைய அதாவது தமிழ் மக்கள் ஆண்டாண்டு காலமாக வாழ்ந்து வந்த பூமி, அவர்களுடைய பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த பூமி, விவசாயம் செய்த பூமி, அவர்கள் வாசித்த பூமி, அந்த இடத்துக்கு அவர்களை செல்வதற்கு இவர் தடுப்பதற்கு யார் என்று தெரியவில்லை. தேசிய பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் மிகவும் கவனமாக அணுக வேண்டும். ஏனெனில் பாதுகாப்பு படை முகாம்களை அகற்றியது சிறிய பிரச்சனையாக தோன்றினாலும் பின்னர் அது காணி மற்றும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துவிடும். அந்த மக்களினுடைய காணி கொடுப்பதில் இவருக்கு இன்றும் அந்த போராட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. வடமாகாணத்திலே இந்த மக்களுடைய காணிகள் என்றும் கொடுப்படவில்லை. சில பாதுகாப்பு படை முகாம்களை அகற்ற வேண்டும் என்று குரல் எழுப்புகின்றார்கள். ஆனால் உண்மையான நோக்கம் காணி விடுவிப்பு மட்டுமல்ல என்று நாங்கள் கருதுகிறோம். தற்போது சிங்கள மக்கள் வடக்கில் குடியேறியுள்ளதாக கூறப்படுகிறது. அதே போன்று அவர்கள் அந்த காணிகள் தொடர்பான உரிமைகள் இருப்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதேவேளை புலம்பெயர் அமைப்புகளின் அழுத்தங்களுக்கு அல்லது அவர்களின் தேவைகளுக்கு ஏற்ப செயற்படக்கூடாது. ஜனாதிபதி வடக்கில் வாழும் மக்களின் காணி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டியது எவ்வளவு முக்கியமோ அதே போன்று பயங்கரவாதம் காரணமாக வடக்கிலிருந்து தெற்குக்கு இடம்பெயர்ந்த மக்களின் காணிகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். புதியதொரு கதை. இப்போது விடுபடுகின்ற காணிகள் எல்லாம் தெற்கில் இருக்கக்கூடியவர்கள் என்கின்ற கதையை கதைத்து மக்களை குழப்பும் வேலைகளே மஹிந்த தரப்பு மிக தீவிரமாக ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த மக்களின் காணி உரிமை தொடர்பில் ஏன் எந்த கவனமும் செலுத்தப்படவில்லை? அதாவது வடக்கிலிருந்து தெற்குக்கு இடம்பெயர்ந்தவர்களின் காணிதான் அமைதான் அவர்கள் தொடர்பில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்று கேட்கப்படுவது வேடிக்கையாக இருக்கிறது. ஏன் அவர்களுக்கு எதிராக இவ்வாறான பாகுபாடு இடம்பெறுகிறது? எங்களது நிலைப்பாடு தெளிவானது. வடக்கில் உள்ள காணிகள் தொடர்பான எந்த ஒரு நடவடிக்கையும் தேசிய பாதுகாப்பையும் அனைத்து மக்களின் காணி உரிமைகளையும் கருத்தில் கொண்டே செயற்பட வேண்டும் என்றுதான் அவர் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயத்தையும் அவர் கூறுகிறார். என்னவென்று சொன்னால் வடக்கில் இருக்கக்கூடிய காணி அந்த இராணுவ காணிகள் எல்லாம் அனைத்தும் சிங்கள மக்கள் தான், அது தமிழ் மக்கள் இல்லையா, அதைத்தான் அவர் கொள்றார். அது மட்டுமல்லாது அனுரகுமார் திசாநாயக்க கடுமையா விமர்சிக்கிறார். அதனுடைய உரிமையாளர்கள் தெற்கில் தான் இருக்கிறார்கள். எங்கிருந்து விரட்டப்பட்டவர்கள் காணி தான் இந்த காணிகள். அவங்களோட காணியை நீங்க அவங்களுக்கே கொடுத்துருங்க, நீங்க எடுத்துடாதங்க. அது மட்டுமல்லாது இந்த காணி விடயங்கள்ல நீங்கள் தேவையற்ற தலையீடுகளை ஈடுபடாதீர்கள். டயஸ்போராக்களை திருப்திப்படுத்துவதற்காக கள்ளத்தோணியில் வந்த ஜனாதிபதி தான் இவர். அது மட்டுமல்ல, இதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கடுமையான தொனியில் எச்சரிப்பதோடு இது நாட்டை காட்டுக் கொடுக்கின்ற ஒரு செயற்பாடாகத்தான் இது பார்க்கப்படுகிறது என்கின்ற எச்சரிக்கையும் விடுக்கின்றார். எனவே இப்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், அடுத்த கட்டமாக தமிழ் மக்கள் இலக்கு வைக்கப்படுகிறார்கள். இலக்கு வைக்கப்பட்டு இந்த அரசை சங்கடத்துக்குள் தள்ளி தென்னிலங்கையிலே ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு முன்முயற்சிகள் இடம்பெறுகிறது. கல்முனை, கிளிநொச்சி, முக்கொம்பான் அல்லது பளைப்பகுதி, தென்னிலங்கை. இப்போது தென்னிலங்கையின் ஜனாதிபதி மாளிகை முக்கோண வடிவிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்கு எப்படி முடியும் என்று தெரியாது. ஆனால் புலனாய்வுத்துறையினர் இந்த விடயத்தில் எவ்வாறான செயற்பாடுகளில் இருக்கிறார்கள் என்று தெரியாது. ஆனால் ஒரு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது. கல்முனை விவகாரத்திலே அதாவது இன வன்முறை, மத வன்முறை, சமூகங்களுக்கு இடையில் குழப்பம், சமூகங்களுக்கு இடையில் பதட்டத்தை ஏற்படுத்துகிற சமூக வலைத்தள பதிவுகள் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட பதிவுகள் இப்போது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன. அது தொடர்பான விசாரணைகளை ஆரம்பிப்பதற்காக அதில் தமிழர்கள், முஸ்லிம்கள் என்று பாகுபாடு இல்லாமல் எல்லோருடைய விடயங்களும் எல்லோருடைய தகவல்களும் திரட்டப்பட்டிருக்கிறது. அந்த ஊழியர்களின் சேவைகளுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்திய வகையில் காணொளிகள் வெளியிட்ட பலருடைய காணொளிகளும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கை சவாலுக்கு உட்படுத்துகிற வேலைகளில் ஈடுபடக்கூடிய விசமிகள் யார் என்று இப்போது இனம் கண்டிருப்பீர்கள். ஒருவர்
சிரந்தி ராஜபக்சவினுடைய கடந்த கால தனிப்பட்ட வைத்தியர், இன்னும் ஒருவர் முன்னாள் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரனுடைய உதவியாளர். இன்னும் ஒரு தரப்பை பார்த்தீர்கள் என்றால், கடந்த காலங்களிலே மஹிந்த ராஜபக்சவோடு இருந்துவிட்டு கல்முனையிலே ஒரு மத அமைப்பு அல்லது கடும்போக்கான மத அமைப்பு உருவாக்கியவர்களும் ஒரு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் கல்முனை விவகாரத்தில் பின்னால் இருக்கின்றார்கள். இப்போது கிட்டத்தட்ட எல்லாம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த விடயத்திலே அரசும் ஒரு மௌனமாக அல்லது மெத்தன போக்காக இருக்காமல் விசாரணைகளை தீவிரப்படுத்தமாக இருந்தால் இனி வருகின்ற பல விபரீதங்களை தடுக்க முடியும். அல்லது எல்லா விடயங்களையும் அசண்டையினமாக இறுக்கமாக இருந்தால் கடுமையான விலை கொடுக்க வேண்டி இருக்கும் என்பதையும் செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் குறிப்பிட்டு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.